அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இனி டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். காலையில் 10 தமிழ் கொஷின், ஈவினிங் 10 ஜிகே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ காலையில் தமிழ் 10 கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போது பொது அறிவிலிருந்து ஒரு 10 கேள்விகள் வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாலிட்டிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாகாலாந்து மாநிலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1963 உருவாக்கப்பட்டது. சரியா? நாகாலாந்து எத்தனாவது மாநிலம்? 16வது மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ எத்தனாவது திருத்தம் மூலமாக? 13வது திருத்தம். 1962 மூலமாக 1963 நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ இரண்டாவது கேள்வி பாருங்கள். ஸோ 74வது திருத்த சட்டத்தின் மூலம் பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 73. சரியா? ஸோ பஞ்சாயத்துக்கான அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் இது 11வது அட்டவணையில் வச்சுருப்பாங்க. சரியா? 1992 தான். சரியா? ஸோ நம்ம கேட்டுக்கிறது 74வது திருத்தம். ஸோ 12வது அட்டவணை 1992 நகராட்சிகளின் அதிகாரம் மற்றும் கடமைகள். சரியா? ஸோ செகண்ட் ஒன் ஆப்ஷன் ஏ. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம 1969 ஜாகிர் ஹுசைன் இல்லையா? ஸோ 67 பதவியேற்று ஸோ 69 மரணம் அடைகிறார். சரியா? ஸோ அதுக்கப்புறம் விவி கிரி, ஃபஸ்ட்டு ஜாகிர், விவி கிரி தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவியேற்கிறாரு. ஸோ கொஞ்ச நாள்லேயே அவரும் குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டியிடுறதுக்காக அவரும் விலகிடுவார். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அப்பொழுதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த இதயத்துல்லா அவர்கள் குடியரசுத் தலைவராக செயல்பட்டிருப்பார். சரியா? ஸோ இது 1969. ஸோ ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. சரியா? நான்காவது கேள்வி பாருங்கள். 1868 ஆண்டில் இந்தியாவின் தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவினை தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 1868 காலகட்டத்தில் இந்தியாவின் தேசிய வருவாயை பற்றி, சரியா, ஸோ தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவின் தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம 10th பொருளியல் புக்கில், சரியா, ஸோ இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். யார்? நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். சரியா? ஸோ அதில் தான் முதல் முறையாக ஸோ வருமானத்தை பற்றி, தனிநபர் வருமானத்தை பற்றி பேசியிருப்பார். சரியா? ஸோ அதுவும் தேசிய வருவாயும் அவர் தான் பேசியிருப்பார். சரியா? ஸோ இது 1876 இதை பற்றி அவர் பேசியிருக்கார். 1949 தான் ஸோ தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழு அப்படின்ற ஒரு குழு அமைக்கப்படுது. ஸோ மஹலனோபிஸ், காட்கில், ஜிவிகே ராவ் இவங்கெல்லாம் அதில் பணியாற்றிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? ஸோ 5வது கேள்வி. இந்த உற்பத்தி மேம்பாட்டு திறனை வெளிக்கொணர பாரத் நிர்மான் திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எந்த உற்பத்தி மேம்பாட்டு திறனைன்னு பார்த்தோன்னா ஸோ கிராமப்புற இந்தியா. சரியா? ஸோ இது எப்போ தொடங்கப்படுது? 2005. சரியா? மன்மோகன் சிங் அவர்கள். மன்மோகன் சிங் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ கிராமப்புற உட்கட்டமைப்பை
மேம்படுத்துவதற்காக பாரத் நிர்மாண் திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்பொழுது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எப்போ உருவாக்கியது? செப்டம்பர் 29, 2010 சரியா? ஸோ எந்த மாநிலத்தில்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் நத்தூர்ன்ற ஒரு ஊர். சரியா? அந்த இடத்துல தான் முதல்ல ஆதார் அட்டையை உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கேள்வி, கீழ் வருமானவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. சரியா? ஸோ ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு பணிகள் சரியா எந்த ஆண்டு? 1975 சரியா? குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டிற்காக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இரண்டாவது, தேசிய ஊரக சுகாதார பணி திட்டம் சரியா? ஸோ தேசிய ஊரக சுகாதார பணி திட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? 2005 உருவாக்கியிருப்பாங்க. சரியா? ஸோ ஏப்ரல் 12. அடுத்து மூணாவது, தேசிய சுகாதார கொள்கை சரியா? சுகாதார கொள்கை எப்போ? 2002 சரியா? ஸோ அடுத்து தேசிய கல்விக் கொள்கை. ஸோ ஃபஸ்ட்டு கல்விக் கொள்கை எப்போ? 1968, ரெண்டாவது 86, அடுத்து 92, லாஸ்ட்டாக 2020 சரியா? ஸோ தேசிய கல்விக் கொள்கைகள் ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? அகில இந்திய மாநில மக்கள் குழுவின் தலைமை பொறுப்பை 1946 மற்றும் 47 ஆண்டுகளில் வகித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்திய மாநிலங்கள் குழுவின் தலைமை பொறுப்பு சரியா? 1946, 47 ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய பிரதமராக வருவார் இல்லையா? ஸோ 50க்கு அப்புறம் தான் தேர்தல் நடந்து வருது. அதுக்கு முன்னாடியே ஸோ மக்கள் குழுவால் ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவின் முதல் பிரதமர். சரியா? ஸோ அந்த கேள்வியை தான் இப்படி சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 9வது கேள்வி பாருங்கள், எந்த இந்திய வம்சாவழியினர் விதவை மறுமணத்திற்கு பட்டாம் என்ற வரியை விதித்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ யார் விதிச்சிருப்பா? பேஷ்வாக்கள். சரியா? யார் இவங்க? ஸோ மராத்தியர்களுடைய அமைச்சரவை குழுவில் இருந்தவங்க. சரியா? ஸோ பிரதம மந்திரி அந்தஸ்தில் இருந்தவங்க. சரியா? அவங்க தான் வம்சாவழியினர், இந்திய வம்சாவழியினர் விதவை மறுமணத்திற்கு பட்டாம் என்ற வரியை விதிச்சிருக்காங்க. சரியா? பத்தாவது கேள்வி, பின்வரும் கருத்தினை கூறிய இந்திய அரசியல் தலைவரை அடையாளம் காண். தீண்டாமையை விட்டொழிக்காவிடில் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற தகுதியற்றவர்கள் என்று குறிப்பிட்டது யாருன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ தீண்டாமையை விட்டு ஒழிக்கலைன்னா இந்தியர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரத்தினை பெற தகுதியற்றவர்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? நம்முடைய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கார். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கூற்றுகள். சரியா? ஸோ தீண்டாமை விட்டு ஒழிக்கலைன்னா நீ ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறத்துக்கே தகுதி இல்லை அப்படின்னு இருக்கார். சரியா? ஸோ இன்றைக்கி 10 கேள்வி பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஸோ நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.